பெரிய ட்ராஜடி என்ன தெரியுமா? அவருடைய பிரச்சனை எப்போ நம்மளை விட்டு வெளியே போகுதுன்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. சிம்சன் வழக்கம் போல எழும்பி காட்டுகளை அறுக்கலாம் நினைச்சா தேவ ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறினார். ஆமென், சத்தமா ஆமென். ஐயா, நான் உங்களை பயம்புறுத்த விரும்பல, ஆண்டவருடைய பாரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். பாவத்திற்கு மேல பாவம் செய்ய 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 இந்த இருதயம் அப்படியே கடினமாயிரும். இருதயத்துல ரெண்டு விதமான இருதயம் இருக்குது. ஒன்னு உணர்வுள்ள இருதயம், ஒன்னொன்னு உணர்வில்லாத இருதயம். இந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சோம். இந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கிற வரைக்கும் அப்படியே தட்டு தடுமாறி வந்துடலாம். ஆனா இந்த பாவத்தை செய்ய செய்ய பரிசுத்த ஆவியானவர் பல தடவை உணர்ச்சியும் மறுபடியும் மறுபடியும் தப்புன்னு தெரிஞ்சு போய் விழுறோம், தப்பு செய்யறோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த உணர்வு செத்து போயிடும். இந்த உணர்வு செத்து போயிடும். இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேஃபான இடத்துல இருக்கோம், தப்பிச்சோம். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி எப்படியா கொண்டு போயிடுவார், வெளியே வாடான்னு கூட்டு போயிடுவார். ஆனா அந்த அவருடைய சத்தத்தை கேட்காத ஒரு தூரமான டிஸ்டன்ஸுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கடினம்யா, ரொம்ப ரொம்ப கடினம்.